கழக தலைவர் முதலமைச்சராகணும், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எல்லா பக்கமும் நாங்கள் வந்து பரப்புரையை தொடங்கிட்டோம். அதாவதுங்க, கடவுள் நம்பிக்கையை வந்து யாருமே வந்து மறக்க போகிறதில்லைங்க. இந்த பட்டாளத்தம்மனும் மாரியம்மனும் வெற்றி தருவாங்க நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து நாங்கள் அந்த பட்டாளத்தம்மனையும் மாரியம்மனையும் வேண்டி கழக தலைவர் அரியணையில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வேண்டி இங்கேருந்தே நாங்கள் பரப்புரையை ஆரம்பித்தோம். அதுதாங்கண்ணா, அது வந்து அவங்க தலைமையிலிருந்து சொல்லியிருக்காது. அவங்க ஏதாவது தகவல் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். அதாவது தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுனா அவர் சொல்லியிருப்பார். முதலமைச்சராக வேண்டி இன்று கரூர் மாவட்டம் கோடங்கிப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு பட்டாளத்தம்மன் கோவிலிலும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலிலும் சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை செய்து ஆராதனை செய்து நாங்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் வேண்டிக் கொண்டுள்ளோம். இன்னும் வரும் காலங்களில் கழக தலைவர் அவர்கள் வேட்பாளர் நேர்காணல் முடித்து வேட்பாளர் அறிவித்தவுடன் முறைப்படி இந்த கிராமங்கள் அனைத்து கிராமங்களிலும் வந்து நாங்கள் வந்து விசில் சின்னத்தில் வாக்கு கேட்க தயாராக உள்ளோம். இன்று வந்து தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று வேண்டி இன்று அருள்மிகு பட்டாளத்தம்மன் கோவிலிலும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலிலும் சிறப்பு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டு நாங்கள் வந்து இன்று வந்து நல்ல நாளுங்கிறதுக்காக அனைவருக்கும் வந்து நாங்கள் வந்து டோர் ஸ்லிப்பை கொடுத்து நாங்கள் துவங்கி வைத்துள்ளோம். நன்றி, வணக்கம். அதாங்கண்ணா, தேர்தல் பரப்புரையை நாங்கள் வந்து விசில் சின்னத்துக்கு வேணும் நாங்கள் தொடங்கிட்டோம். வேட்பாளர் அறிவிச்சோன்னா வேட்பாளர் யாருன்னு அந்த போட்டு அந்த புத்தரையோடு நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுருவோம். இப்போ வந்து கழக தலைவர் முதலமைச்சராகணும், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எல்லா பக்கமும் நாங்கள் வந்து பரப்புரையை தொடங்கிட்டோம். நாங்கள் கரூரில் தொடங்கி ரெண்டு திராவிட கட்சியும் குறிப்பாக கரூர் சட்டமன்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து தாவேக்காவும் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவதுங்க, கடவுள் நம்பிக்கையை வந்து யாருமே வந்து மறக்க போகிறதில்லைங்க. இந்த பட்டாளத்தம்மனும் மாரியம்மனும் வெற்றி தருவாங்க நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து நாங்கள் அந்த பட்டாளத்தம்மனையும் மாரியம்மனையும் வேண்டி கழக தலைவர் அரியணையில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வேண்டி இங்கேருந்தே நாங்கள் பரப்புரையை ஆரம்பிச்சிருக்கோம். ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு, ரஜினிகாந்த் வந்து அரசியலில் வராமல் இருந்ததுன்னு கருணாநிதி மிரட்டல் தான் காரணம் மிரட்டியிருக்காரு. அதுதாங்கண்ணா, அது வந்து அவங்க தலைமையிலிருந்து சொல்லியிருக்காது. அவங்க ஏதாவது தகவல் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். அதாவது தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சனால அவர் சொல்லியிருப்பார். அது அவர். நன்றிங்கண்ணா, நன்றி. சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.